Hello all. So after a small gap, அடிலைட்ல நடக்கிற டெஸ்ட் மேட்சோட ஃபீவர் இருந்ததுனால I was watching the test match and I was posting some edits in the channel. If you didn't watch it yet, go and have a look on the edits. அதனால ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நம்மளோட அனாலிசிஸ்ல. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போற டீம் டிசி அண்ட் வீடியோஸ் வந்து லாங்கா இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லி கேட்டதுனால வாட் ஐம் கோயிங் டு டூ ஃப்ரம் திஸ் வீடியோ இஸ் ஸ்குவாரை நான் வந்து வாசிக்க போறது இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ வில் புட் தட் ஸ்குவாட் பிக்சர் ஆன் த சைட் ஆஃப் த வீடியோ அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஸ்ட்ரைட்லி ஃப்ரம் த பிளேயிங் 11 அண்ட் அவங்களோட டீம் எப்படி இருக்கு, டீம் ஸ்ட்ராங்கா வீக்கா, அந்த பிளேயிங் 11 ஒர்த் இல்லையா, அவங்க பிளே ஆஃப் போவாங்களா இல்லையாங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ போறீங்கன்னா திஸ் இஸ் லாகுத் அண்ட் வெல்கம் டு LM Vlogs கிரிக்கெட் டிஸ்கஷன். திஸ் இஸ் அபவுட் DC's டீம் அனாலிசிஸ். லெட்ஸ் கோ. ஸோ நான் டிசியோட டோட்டல் ஸ்குவாடோட பிக்சர் இந்த சைடில் போடுறேன். லெட்ஸ் கோ இன்டு தேர் ப்ராபபிள் பிளேயிங் 11. ப்ராபபிள் பிளேயிங் 11 நான் கெஸ் பண்றது எப்படி இருக்கும்னா KL Rahul will be opening, Faf will be opening along with KL Rahul, and then Abhishek Porel, Tristan Stubbs, Harry Brook, Ashutosh Sharma, Akshar Patel, Mitchell Starc, Kuldeep Yadav, Mukesh Kumar, Natarajan. This will be their probable playing 11 along with the impact sub option of Mohit Sharma. And Faf will be most probably captaining the side, and if Faf retires after this season, they'll hand it over to KL Rahul. But என்னோட பர்சனல் ஒப்பீனியன், KL Rahul கிட்ட கேப்டன்சி இல்லாம அவர் ஆடும்போது அவரால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோல ஆட முடியும். பிகாஸ் KL Rahul அவங்க என்ன ரோலுக்காக எடுத்துக்காங்கன்னா 12 ஓவர்ஸ் வரைக்கும் அவரால் ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணி ஆட முடியும் இஃப் ஹி இஸ் பிளேயிங் இன் எஸ் பர்ஃபெக்ட் ஃபார்ம். அண்ட் ஃபாஃப் பாத்தீங்கன்னா ஹி இஸ் மோர் தேன் எ கன்சிஸ்டன்ட் பிளேயர். அவரோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்குன்னா அவருக்கு ஒழுங்கா போகாத சீசன் நம்ம சொல்ற அந்த சீசன்ஸ்லயே அவர் வந்து 400+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கான கன்சிஸ்டன்சி அவருக்கு ரீசெண்ட் இயர்ஸ்ல இருக்கு. தென் அவருக்கு அடுத்து வர்றது அபிஷேக் போரல், அதுக்கடுத்து ஸ்டப்ஸ் வருவாரு, ப்ரூக் வருவாரு, அசுதோஷ் சர்மா அண்ட் அக்ஷர் பட்டேல். அந்த அக்ஷர் பட்டேல்ங்கிற பிளேஸ் வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஏன் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஆட் பண்ணல அப்படின்னா, JFM இஸ் டிஸ்கிரிப்டிவ். ஐ எம் நாட் சேயிங் நோ டு தட். பட் அவர் ஒருவேளை சீக்கிரமா அவுட் ஆகிட்டாருன்னா அங்க வந்து அடுத்து அபிஷேக் போரல் ஆடுவார் KL ராகுலோட சேர்ந்து. அந்த இடத்துல அவங்களுக்கு பவர் பிளேல டென்ட் விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இப்ப அதே இடத்துல JFMக்கு பதிலாக ஃபாஃப் டு பிளேசஸ் ஆடும்போது கன்சிஸ்டன்டா ரன் வந்துகிட்டே இருக்கும். ஃபாஃப் எப்படி ஆடுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவர் பிளேல ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவாரு டிஸ்பைட் ஆஃப் வாட் இஸ் இஸ் ஏஜ் ரைட் நவ். ஸோ இவங்களுக்கு இருக்க பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா ரிஸ்வி, அஜய் மண்டல், கருண் நாயர், டொனவன் ஃபெராரியா, திரிபுர்ணா விஜய், மன்வந்த் குமார், தர்ஷன் நல்கண்டே, சமீரா அண்ட் விப்ராஜ் நிகம், மாதவ் திவாரி, இவங்கெல்லாம் தான் இவங்களோட பேக்கப்ஸா இருக்காங்க. ஆனா சமீர் ரிஸ்வி ஒரு பேக்கப்பா அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அபிஷேக் போரல் பதிலாக தான் யூஸ் பண்ண முடியும். இஃப் தே வாண்ட் டு யூஸ் ஷமீர் ரிஸ்வி தே ஹேவ் டு யூஸ் இன் த டாப் ஆர்டர். அவரோட கன்சிஸ்டன்ட் பிளேஸ் 1 down வர்றது அதுதான் அவருக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ he is a like to like backup for Abhishek Porel in my guess. அதுக்கு அடுத்து நல்ல நோட்டபிள் ரீப்ளேஸ்மெண்டா நம்ம யூஸ் பண்ண முடியும், பேக்கப்பா யூஸ் பண்ண முடியும்னா டொனவன் ஃபெராரியா. அவரை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததுல இதான் தெரிஞ்சது. வெரி டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். பட் வந்து அவரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ப்ரூக் அண்ட் ஸ்டப்ஸான்னு கேட்டா இல்ல. பிகாஸ் ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், தே கேன் சம் வாட் ஸ்டெபிலைஸ் த இன்னிங்ஸ் அண்ட் பிளே. பட் அவர் அப்படி இல்ல. டொனவன் ஃபெராரியா he will be like hitting fours for fun அந்த மாதிரி அடிப்பாரு. ஸோ டீம் ஒரு 50-for-5 சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவர் இறங்கி போனா ப்ரூக் மாதிரியோ ஸ்டப்ஸ் மாதிரியோ அவரால் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட முடியுமாங்கிறது ஒரு டவுட். அண்ட் திரிபுர்ணா விஜய் ஆந்திரா பிரீமியர் லீக், அவர் ஆந்திரா பிரீமியர் லீக்ல இருந்தா வந்துருக்காரு. அவரால் பாலை ரொம்பலாம் டேர்ன் பண்ணி எல்லாம் போட முடியாது. பட் ஹி கேன் பவுல் வெரி டைட்டா பவுல் பண்ணி அவரால் வந்து ரன்ஸை எக்கனாமிக்கலா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அந்த 4 overs. பட் அவர் உள்ள ஆடுவாரான்னு கேட்டா தெரியாது. அண்ட் ஹி இஸ் ஹேவிங் எக்ஸலன்ட் பேட்டிங் கெப்பாசிட்டி ஆல்சோ. சமீரா எடுத்திருக்காங்க. யாருக்கு ரீப்ளேஸ்மெண்டான்னு கேட்டா ஸ்டார்க்கு. ஹி இஸ் நாட் ஈவன் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஹி இஸ் நாட் ஈவன் சப்ஸ்டியூட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஸ்டார்க். ஸ்டார்க்கோட ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரணும்னா அவரோட அந்த லைன் அண்ட் லென்த்துக்கும் அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்டா சமீராவை கொண்டு வந்து நம்ம லைக் டு லைக்னு சொல்ல முடியாது. பட் தே கேன் யூஸ். அவர் இல்லாத ஒரு ஆப்சன்ஸ்ல தே கேன் யூஸ். அவரால் ஃபாஸ்டா போட முடியும், குயிக்கா போட முடியும், ரன்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்களோட பேக்கப்ஸோட கதைகள். இதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட டீமோட ஸ்ட்ராங் ஜோன் பாத்தீங்கன்னா அவங்க செட் பண்ணிருக்க இந்த பிளேயிங் 11 பக்காவான பிளேயிங் 11 இருக்கு. ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு உள்ள ஆடே பண்ணாமையே
அவங்களோட பிளேயிங் 11 பக்காவா தெரியுது எனக்கு. ஸோ அது எப்படி நான் பக்கான்னு சொல்றேன்னா, ராகுலால 12 ஓவர்ஸ் வரைக்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆட முடியும். ஒரு 12 ஓவர்ஸ்க்கு 90, 80 அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா அங்க இருந்து அடுத்த 8 ஓவர்ஸ்க்கு அவங்க பேக்ல இருக்கிறது ஃபாஃப், அபிஷேக் போரல், ஸ்டப்ஸ், ப்ரூக்கு, அசுதோஷ் சர்மா அண்ட் அக்ஷர் பட்டேல் இவங்க எல்லாம் இருக்கும்போது ப்ரூக்கு வந்து அங்க டெல்லி பிச் வந்து பொட்டி கிரவுண்ட். டெல்லி வந்து ஃபெரோஸ் ஷா கோட்லா அந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்மால் கிரவுண்டு. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ப்ரூக்கு இருக்க பவருக்கு அவருக்கு நல்லாவே படும். அவரால் பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்க முடியும், அங்க ஒரு பெரிய டென்ட் கிரியேட் பண்ண முடியும் பேட்டிங் பண்ணும்போது. அதே மாதிரி தான் ஸ்டப்ஸாலையும் ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வர முடியும். அவரை நாங்கள் போன சீசன்லயே நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கு அடுத்து வருது அசுதோஷ் சர்மா. ஹி ஹஸ் கிரியேட்டட் அ பிக் இம்பாக்ட் ஆன் நம்பர் 6. லாஸ்ட் சீசன் நம்ம பார்த்தோம் பஞ்சாப் அவங்க ஆடும்போது அவரும் சஷாங்க் சிங்கும் சேர்ந்து பல மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டி இருக்கவர் தான் அசுதோஷ் சர்மா. அதுக்கடுத்து அக்ஷர் பட்டேல், ஹீ கேன் ஆல்சோ பேட் டீசென்ட்லி. நம்ம இப்போ ரீசெண்டா அந்த T20லயே பார்த்தோம், சவுத் ஆப்பிரிக்கா கூட இருந்திருக்கோம் ஃபைனல்ஸ்ல என்ன அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்தாருன்ட்டு. ஸோ தே லிட்ரலி ஹேவ் பேட்டிங் அப் டு 7. அதனால உங்களோட டோட்டல் பேட்டிங் லைனப் பாக்குறதுக்கே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப்பா தெரியுது. பவுலிங் யூனிட் பார்த்தா குல்தீப், ஸ்டார்க், நட்ராஜன், அக்ஷர் அண்ட் முகேஷ் இவங்க 5 பேர் பவுலிங் யூனிட். இது போக அவங்களுக்கு பவுலிங் 6th ஆப்ஷன் வேணும்னு நினைச்சாங்கன்னா தே கேன் பிரிங் இம்பாக்ட்ஸ் ஆஃப் மோஹித் சர்மா ஆல்சோ. மோஹித் சர்மா எப்படிப்பட்ட ஒரு பவுலர்னா, எந்த மாதிரி ஒரு பிச் கொடுத்தாலும் அந்த பிச்ல அவரால் ஈஸியா பேட்ஸ்மேனை ஏமாத்தி ஒரு 4 overs 25 runs, 4 overs 30 runsல கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்க பவுலர், ஒரு ட்ரிக்ஸ்டர் அவர். குல்தீப்பால மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா தள்ளிட முடியும். முகேஷ் அண்ட் அக்ஷர் கேன் பவுல் இன் எய்தர் இன் பவர் பிளே ஆர் இன் மிடில் ஓவர்ஸ் ஆல்சோ. ஸோ டெத் ஓவர்ஸ்ங்கிற அந்த கன்சர்ன் பாத்தீங்கன்னா ஸ்டார்க் அண்ட் நட்ராஜன் இவங்க தான் டெத் ஓவர்ஸ் போட போறது. இமேஜின் தட் Stark and Natarajan, 2 best bowlers in the business, going to bowl the death overs for the Delhi Capitals. So the runs will be very very less when compared to the other overs. அவங்களால கண்டிப்பா கண்ட்ரோல் பிடிச்சி எடுத்து கொண்டு வந்துட முடியும் டெத் ஓவர்ஸ்ல. அதாவது இந்த பிளேயிங் 11 பார்த்தாலே ஒரு த்ரெட்டனிங் பிளேயிங் 11 சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 இருக்கு. ஏன்னா இவ்வளவு த்ரெட்டனிங் பிளேயிங் 11 சொல்றியா, இப்ப உங்களுக்கு மைனஸே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. என்னன்னா இந்த பிளேயிங் 11ல அவங்களுக்கு யாராவது ஒரு ஆளை சேஞ்ச் பண்ற சிச்சுவேஷன் வருது, அவங்களுக்கு காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்கள்ட்ட இருக்க பேக்கப்ஸ் யாரும் அவங்களோட லைக் டு லைக் மேட்சப்ஸா இல்ல. ஸோ அவங்க அந்த பிளேயிங் 11ல இருந்து யாரையாவது வெளியே எடுத்துட்டு இன்னொரு ஆளை உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி கிரியேட் ஆக ஆரம்பிச்சா அவங்களோட இம்பாக்ட் குறையும் கண்டிப்பா மேட்சஸ்ல. ஸோ அப்படி மேட்சஸ்ல இம்பாக்ட் குறைய ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் வில் கோ இன் எய்தர் வேஸ் ஃபார் தெம். ஸோ ஓவராலா அவங்களோட பேட்டிங் யூனிட் இஸ் லுக்கிங் வெரி சாலிட். அண்ட் பவுலிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அக்ஷர் அண்ட் குல்தீப் போட்டுருவாங்க, டெத்ல நட்ராஜன் அண்ட் ஸ்டார்க் போட்டுருவாங்க, ஓப்பனிங்ல முகேஷ் அண்ட் எய்தர் அக்ஷர் ஆர் குல்தீப் ஆர் மோஹித் சர்மா கேன் பவுல். ஸோ திஸ் இஸ் தேர் ஹோல் டீம் அனாலிசிஸ். இவங்கள்ட்ட ஒரு குட் பிளேயிங் 11 இருக்கு. ஐ கேன் கிவ் தம் 69 out of 100. ஓவராலா இந்த டீமை வந்து பார்க்க ஒரு குட் அண்ட் பெட்டர் டீமா தெரியுது. போன சீசனை விட வெரி வெல் பில்ட் டீமாவும் தெரியுது. பில்ட் 11 தெரியுதுன்னு சொல்றதுதான் கரெக்டான பாயிண்ட். ஆனா அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போக சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா தேர் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். பிகாஸ் இந்த பிளேயிங் 11ல இருக்க பிளேயர்ஸ்க்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இல்ல. வாட் இஃப் தே நீட் அ ரீப்ளேஸ்மெண்ட் இன் த மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்? அதனால ஐ எம் நாட் taking any toll on their playoff chances, whether they can go or not. It is 50-50 for them till now. This is all about Delhi Capitals. நான் இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பஞ்சாப் டீமோட அனாலிசிஸ் வீடியோல ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு, 0 கிரிக்கெட் நாலேஜ்ன்ட்டு. தேங்க்யூ பிரதர். நெகட்டிவ் கமெண்ட் போடுறது கூட ஒரு டைம் எடுத்து வந்து என்னோட வீடியோவை பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்க சொன்ன அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்னால இப்ப பாருங்க நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவு பெருசா நான் உட்காந்து நோட்ஸ் எழுதி அந்த நோட்ஸ்ல இருந்து தான் நான் வந்து வீடியோல பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து என்னோட ஹெட்ல இருந்ததை நான் பேசிட்டு இருந்தேன். அந்த ஹெட்ல இருந்ததை நான் இப்ப நோட்ஸா மாத்தி அந்த நோட்ஸ்ல இருந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். Thank you for addressing that. I don't have a cricket knowledge. First time இப்பதான் எங்க வீடியோவை பார்க்க வரீங்கன்னா hit the subscribe button and இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Until and unless, this is Lahut and I'm signing off from you. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Take care. Bye bye.